அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. அதாவது 26/5/2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம் என்பது உலக மக்கள் அனைவருக்குமே நல்ல கல்வி, நல்ல பதவி, நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், சொத்து சுகங்கள் என 4ஆம் இடம் என்பது வீடு, வாசல், சொத்து, சுகம், அதையெல்லாம் கண்டிப்பாக உறுதியாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதுவரை எனக்கு வீடே கிடைக்கல, சொந்த வீடே எனக்கு வாங்க முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சொந்த வீடு. ஆக உயர்ந்த கல்வி, இந்த கல்வி பிஹெச்டி படிக்கணும், இல்லை ஒரு முக்கியமான ஒரு டாக்டர் படிக்கணும், ஒரு ஐஏஎஸ் படிக்கணும், இதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் அது எனக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட உயர்ந்த கல்வி கற்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் என்பது உங்கள் ஒவ்வொருவரின் மனம் 4ஆம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் மட்டுமல்ல, சொத்து சுகங்கள் மட்டுமல்ல, உங்க மனசுல நீங்க நினைக்கிற ஆசையெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட உங்க மனசுல நினைக்கக்கூடிய உங்க ஆசையெல்லாம் வெற்றியாக முடியக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? சிறந்த குரு பயிற்சி. காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் உச்சம் பெறுகிறார். கடக ராசியில் 26/5/2026 அன்று உச்சம் பெறுகிறார். மேலும் அவர், நல்லா கவனிங்க, படிப்புக்கு குரு, பதவிக்கு குரு, பணத்திற்கு குரு, அதே நேரம் அரசாங்க வேலைக்கு குரு, அரசாங்க அதிகாரிக்கு குரு, அரசியலுக்கு குரு, அரசாங்க கஜானாக்களுக்கு குரு, திருமணத்தை நடத்துவது குரு, திருமணத்திற்கு வியாழன் நோக்கம் தருவது குரு, திருமணம் முடித்தால் புத்திர பாக்கியத்தை தரக்கூடியது குரு. குரு அருள் இல்லை என்றால் உலகத்தில் எதுவுமே கிடையாது. குருவோட அருள் இல்லைன்னா உலகத்தில் யாருக்கு எதுவுமே நடக்காது. நல்ல கவனிக்க, மனிதனுடைய அடிப்படை தேவைகள், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவைகள், நல்ல கல்வி அறிவு, அதை தரக்கூடியது குரு. சரி, படித்து முடிச்சுட்டாரா, வேலை கிடைக்கிறது குரு. வேலை கிடைச்சிருச்சா கல்யாணம் முடிக்கிறதுக்கு குரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை வேணும்னா குழந்தைக்கு ஒரு எத்தனையோ வருஷம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலம் எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை இல்லாதவங்க இந்த வருஷம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணம் நடக்காதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க போகுது. எத்தனையோ வருடம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அற்புதமான ஒரு குரு பயிற்சி இந்த 26/5/2026. ஆக இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை அற்புதமாக எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். அதே நேரம் இது பொது பலன். உங்களுடைய இப்போ ஜனன ஜாதகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த குரு அற்புதமாக உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். இந்த உச்ச குரு மிகப்பெரிய உலக மக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறார். தனம், செல்வம், பொருளாதாரம், வீடு, வாசல், சொத்து, சுகம், சுகபோக வாழ்வை அள்ளித்தரப்போகிறார்.
இது எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். ஜனன ஜாதகத்திலும் குரு பகவான் வலிமையாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குன்னு பார்க்கணும். அந்த தசா புத்தி இந்த குரு பயிற்சிக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதுதான் உண்மை. இது பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே நான் ஒரு உறுதி உத்தரவாதம், ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக உங்கள் தலையெழுத்து என்ன, இந்த குரு பயிற்சிக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட யோகம், நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கப் போகின்றதா என்பதை கீழே உள்ள நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் நம்பர். அது அப்பாயின்மெண்ட் நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்தலாம். எப்படிப்பட்ட யோகங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலம். ஜனன ஜாதகம் மட்டுமே உண்மையான யோகத்தை சொல்லும். அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு. இந்த தனுசு ராசிக்கு நல்ல கவனிங்க, ஒரு அபார வெற்றி கொண்டாட்டம். தனுசு ராசிக்கு ஒரு அபார வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக உறுதியாக அமையும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆக இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த வெற்றி கொண்டாட்டத்தை தனுசு ராசிக்காரர்கள் அபார வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாட போகிறார்கள் என்பதற்கு என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ தனுசுக்கு முதல்ல தனுசு ராசிக்கு அதிபதி குரு. தனுசுக்கு அதிபதி குரு. தனுசுக்கு 4ஆம் இடத்து அதிபதி குரு. அப்போ இந்த குரு தானே 8ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. 8ஆம் இடம் என்பது சாதாரண இடம் அல்ல. 10ஆம் இடத்திற்கு, அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு, 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்திற்கு, உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு, வியாபார ஸ்தானத்திற்கு, லாபஸ்தானம் தான் அந்த 8ஆம் இடம். 10ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். புரிஞ்சுட்டீங்களா? 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் என்பது, 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் தான் 8ஆம் இடமாக வரும். அப்போ 8ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம். அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் தொழில் ஒரு நல்ல தொழில் உருவாகும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது, இதுவரை எத்தனையோ முயற்சி பண்ண எனக்கு இந்த வேலை கிடைக்கல, இதுவரை எத்தனையோ முயற்சி பண்ண இந்த தொழில், இந்த ஒப்பந்தம் எனக்கு கிடைக்கும் சொல்லி ஒரு பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டு ஒரு கம்பெனியில், அந்த இதுவரைக்கும் அந்த எனக்கு கிடைக்கல, அதுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. எனக்கு எத்தனையோ வருடங்கள் போராடினேன், இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. இப்படி ஆச்சரியப்படக்கூடிய திடீர் யோகத்தை தரக்கூடிய அதான் அபார வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாட தயாராகுங்கள் தனுசு ராசிக்காரர்களே. அபார வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாட தயாராக. ஏன் இதை ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு. அதே நேரம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. 4ஆம் இடம் என்னென்ன? உங்கள் மனசு, உங்கள் ஆசை, ஹார்ட், இருதயம். அதில் இதுவரை எவ்வளோ வேதனைகளை சுமந்திருப்பீங்க. அப்போ அந்த வேதனைக்குரிய ஸ்தானம் போய் எங்கே உட்காருது? அந்த 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துக்கு உட்காருது. ஒரு ஸ்தானத்திலிருந்து இன்னொரு ஸ்தானத்துக்கு குரு போகும்போது அந்த ஸ்தானத்தினுடைய இடத்தை பார்க்கணும். அப்போ 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் கடகராசி. அப்போ 4ஆம் இடத்தினுடைய யோகத்தை பூரா அள்ளி குடிக்கக்கூடிய ஒரு இடத்துல 5ஆம் இடமான 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் கடகராசி. அப்போ 4ஆம் இடத்தினுடைய யோகம் பூரா 5ஆம் இடத்துல போய் கொடுக்குறார். அதாவது உங்களுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் அதாவது திடீர் அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம், லாட்டரி யோகம், சொத்து யோகம், வியாபாரம், திடீர் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம். அதே நேரம் மனைவிக்கு ஒரு வேலை எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, ஆச்சரியமாக வேலை கிடைச்சி போகும். விஓ வேலை, அரசாங்க வேலை, இப்படி நல்ல அதே இடத்துல ஒரு கோர்ட்டில் ஒரு வேலை, இதெல்லாம் கிடைச்சிடும். ஒரு கோர்ட்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் எதிர்பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக கிடச்சிடும். கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய போஸ்ட் எதிர்பார்ப்பீங்க, கண்டிப்பாக கிடச்சிடும். மனைவிக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருப்பீங்க, ப்ரொமோஷன் கிடச்சிடும். ஏன்னா
உங்களுக்கு 8ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் என்பது தான் 8ஆம் இடம். அப்போ மனைவிக்கு வருமானம், வேலை, வருமானம், பதவி உயர்வு இதுவும் கிடைக்கும், இதுவும் நடக்கும். அப்போ கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாகும், சொத்து சுகங்கள் கிடைக்கும். அப்போ இங்கே நல்லா கவனிக்கணும், இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் பார்க்கக்கூடிய ஒரு இடம், முதல் இடம் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் கடன், வழக்கு, நோய். கடன், வழக்கு, நெருக்கடி, அவமானம், நோய் இதிலிருந்து விடுபடும். அப்போ விடுபடும் என்ன காரணம்? அதுக்கெல்லாம் வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு 2ஆம் இடம், உங்கள் 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம் என்ன பார்க்க போகுது? வருமானம் வரப்போகுது. 2ஆம் இடம் வருமானம், வியாபாரம், வருமானம், புதிய வேலை வாய்ப்பு, நல்ல முன்னேற்றங்கள், இதெல்லாம் 2ஆம் இடத்தின் மூலம் நல்ல அரசாங்க வேலை. அப்போ இதெல்லாம் வந்தாதுன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறவங்க கடன்லாம் அழியும். 12ஆம் இடம் வரைய ஸ்தானம் கடன் ஸ்தானம். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வருமானங்கள் வந்தால் தானே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாதிப்பெல்லாம் குறையும். அடுத்து எங்கே பார்க்குறாரு? 4ஆம் இடம். 4ஆம் இடம் இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகங்கள், உயர் கல்விகள். அந்த உயர் கல்வியால் ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டரு இந்த மாதிரி ஒரு துறையை சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும். இது நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படும். அதே நேரம் இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.